இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ரொம்பவே அங்கே சூப்பராக அங்கே வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஜியாங் தான் அங்கே வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் அதெல்லாமே இங்கே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட டீம் அங்கே வந்து வின் பண்ணிடுது. அப்போ அங்கே அவன் வந்துட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு நம்ம ஹீரோயின் ஜியாட்ட அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், நீ தான் என்னோட க்ரஷ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயினுக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அங்கே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளை அங்கே போய் ஹக் பண்ணிக்கிட்டதுமே நம்மளோட ஹீரோ ஷென்மே இருக்கான். அவனுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. நானுமே உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறான். இப்படியே வந்துட்டு கொஞ்சம் வருஷங்கள் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு பிளெயினில் போயிட்டுருக்கும்போது அப்போ அங்கே ஜியாங் வந்துட்டு நீ கொஞ்ச நாளைக்கு உன்னோட டியூட்டிக்கு வந்துட்டு போக வேணாம், எனக்கு பிளட்டை பார்த்தாலே ஒரு மாதிரி அலர்ஜியாக இருக்குது, என்னோட புது ப்ராஜெக்டை நான் ஸ்டார்ட் பண்ண பிறகு நீ போன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறேனே தெரியலை. அங்கே திடீர்னு பார்த்தா அங்கே பிளெயின் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சாஞ்சதுமே அவன் ரொம்ப கோவப்படுறான். இந்த பைலட்டுக்கு என்ன வந்துட்டு ஓட்ட தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோ தான் பைலட்டாகவே இருக்கான். கோ பைலட் இப்படி வந்து மிஷின் வந்து ஒர்க் ஆக மாட்டுது, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள், சேஃப்டியாக வந்துட்டு லேண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்கே உள்ளேயுமே போய் அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க எல்லாருமே சீட் பெல்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்க. அவங்களுக்கு அங்கே ரொம்ப வந்து பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டு அவங்க இங்கே யாராச்சும் டாக்டர் இருக்கீங்களா அப்படின்ற சைட் அங்கே வந்துட்டு கேட்குறாங்க. பட் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போக ட்ரை பண்ணால் அவன் நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் பேச்சு அவள் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேமாங்க வந்துட்டு நான் ஒரு டாக்டர் தான் சொல்லிட்டு அந்த லேடிக்கு வந்துட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஸோ நம்ம ஹீரோக்கு இப்படி வந்துட்டு ஒரு ப்ரெக்னென்ட் லேடி உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு அவனுமே இந்த ஃப்ளைட்டை வந்துட்டு ரொம்ப சேஃபாக வந்துட்டு கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஃபைனலாக பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பேபியுமே பிறந்துருது. இன்ஜின்மே வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கோ பைலட் சொன்னதுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது. நம்ம ஹீரோயின் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கே வந்து உட்காரும்போது அவன்ட்டு அங்கே சாரி கேட்குறா. இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனால் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணாதன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். பிறகு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இறங்கி வரும்போது அப்போ அவங்க அசிஸ்டன்ட் இப்படி சிசிக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணதுமே சரி என்னோட அசிஸ்டன்ட் உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுவாங்க, நான் போய் அவளை மீட் பண்ணுறதுக்காக போகிறேன், அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியலையான்னு சொன்னதும் நீ ஒன்றும் என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது, நானே டாக்ஸியை புக் பண்ணி போய்க்கிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு உனக்கு அப்படி வந்துட்டு இஷ்டம்னா நீயே போய்க்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவளை வந்துட்டு பார்க்குறதுக்காக கிளம்பி போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே அங்கே கஷ்டமாயிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்டு அங்கே நின்றுட்டுருக்கா டாக்ஸிக்காக. அப்போ அங்கே பனி வேறுங்க கொட்ட ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தாங்க நம்ம ஹீரோ வர்றான் கொடையெல்லாமே எடுத்துட்டு. அவனை அங்கே பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு நீ நீங்கள் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறா. ஏன்னா ஸ்கூல்மேட் இல்லையா, ரெண்டு பேருமே அங்கே ஹாப்பிட்டு பேசுகிறாங்க. உனக்காக நான் வந்து வேணா ஆள் ஏற்பாடு பண்ணவா கொண்டு போய் விடுறதுக்குன்னு சொன்னதும் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க சிஸ்டர் அங்கே வந்து கார் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோவோட சிஸ்டர் தான் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, என்னால் இப்போ காரில் போக முடியாது, நீ கூட்டிகிட்டு போய் இவங்களை வந்து ட்ராப் பண்ணிடுறியான்னு சொன்னதும் அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அப்போ அங்கே கூட ஒர்க் பண்ணுறவர் வந்துட்டு என்ன நீங்கள் போலையா உங்கள் சிஸ்டர் வர சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னதும் என்னோட பிளானை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு அவன் சொல்கிறான். அப்போ அவங்க சிஸ்டரும் நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த அம்பர்லாவை நீங்கள் கொண்டு போய் வந்துட்டு கொடுத்துட்றீங்களா உங்கள் பிரதர்ட்டன்னு சொன்னதும் நான் உன்னோட திங்ஸ்லாம் கை வைக்கிறது கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. அதனால் நீங்களே கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லிட்டேக்கா. நான் வந்துட்டு இப்போ தான் திரும்ப சைனாக்கு ரிட்டர்ன் வந்திருக்கேன், நான் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும், அதுக்கு தான் நான் வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், என்னோட பெரிய பிரதர் தான் வந்துட்டு எனக்காக வந்து எல்லாமே வந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருக்காரு, ஆனால் என்னோட சின்ன பிரதர் இந்த ஷென் வந்துட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்காரு, அவளை சேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாருன்னு சொன்னதும் ஏன்னா அவர் லவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன ஒரு பிரச்சனைனா அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு ரூல் இருக்குது, அடுத்தவங்களோட லவ்வை வந்துட்டு யாரும் பறிக்கக்கூடாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை வீட்டில் அங்கே ட்ராப் பண்ணினதுமே அவங்க ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போனதும் என்ன ஏதுன்னு கூட கேட்கல அவங்க அப்பா. என்ன நீ வந்துட்டு ஜியாங்க வீட்டுக்குள்ளே கூப்பிடலையான்னு சொன்னதுமே இல்லை அவர் ஆல்ரெடி வந்து கிளம்பி போயிட்டாரு, முக்கியமான வேலை இருக்கான்னு சொன்னதும் நான் உன்ட்ட 50 மில்லியன் அவர்கிட்ட கடன் கேட்க சொன்னேனே கேட்டையா இல்லையான்னு சொன்னதும் நான் கேட்கலன்னு சொன்னதும் நம்மளோட பிஸ்னஸ் வந்து டோட்டலாக ஃப்ளாப் ஆயிடுச்சு, இவ யார் காப்பாற்றுவாங்க, கேட்க சொன்னா இல்லையான்னு சொன்னதும் அப்பா நான் டேட் தான் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்துட்டு ஒன்றும் பிஸ்னஸ் பண்ணலை, அவர் வந்துட்டு என்னை பற்றி என்ன நினைப்பாருன்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, குடும்பத்தை காப்பாற்றணுன்னா ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே வந்துட்டு கோபப்பட்டு பேசினதுமே ஹீரோயினுக்கு அங்கே மனசே உடஞ்சி போயிடுது. எல்லா சைட்லேயும் மணியை தவிர வந்து மனுஷங்களுக்கு இம்பார்ட்டன் இல்லையான்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு மெசேஜ் பண்ணுறான் நீ காப்பாற்றின அந்த லேடியும் பேபியுமே ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சேக்கா. சரி உன்னோட அப்பரில் அவன் நான் திரும்ப கொடுக்கணும், நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே சரி மீட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே டைம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறான்.
இங்கே ஜியாங்க பார்த்தா அந்த சிசியை போய் மீட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நான் வந்துட்டு இங்கே ஹாஸ்பிட்டலில் தனியாக இருக்கேன், எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, அதனால தான் உங்கள் கூட சேர்ந்து வந்துட்டு கூப்பிட்டேன்னு சொன்னதுமே, இருக்கட்டும் பரவாயில்ல நீ கவலைப்படாத அப்படின்றத அவன் சொல்கிறான். இவன் வந்துட்டு இவளோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். அப்போ அங்கே வந்துட்டு அங்கே அவன் கோட்டெல்லாம் போத்தி விட்டதுமே அங்கே க்ளோஸாக இவன் வேணுனே பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு அங்கே வந்துட்டு ஃபோட்டோ வந்து எடுக்கிறதுக்குமே ஆள் ஏற்பாடு பண்ணியிருக்கா போல். அதே மாதிரி அங்கே வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாமே வேணும்னு தான் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு டாக்டர்ஸ் உங்க இங்கே பாரு அப்படின்ற செட் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே போகும்போது இவங்க பாய் ஃப்ரெண்ட் சீட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் வந்துட்டு ஊரே பரவி போய் கிடக்குதுன்னு சொன்னதும் யாரை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. உங்கள் பாய் ஃப்ரெண்டை பற்றி தான் சொன்னதுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. பிறகு இந்த ஜியாங்கிட்ட அசிஸ்டன்ட் பாஸ் எவ்வளோ சொல்லியுமே வந்துட்டு அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு அங்கே வந்து கேட்க மாட்டாங்க, எவ்வளோ காசு கொடுத்தாலுமே ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஒருவேளை சிசி தான் இதை பண்ணியிருப்பாங்களான்னு சொன்னதும் சிசி அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, அப்படி பண்ணியிருந்தாலுமே அவட்ட அவ்வளோ பவர் கிடையாது, இது வந்து எடுக்க மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு அப்படின்றத சொல்கிறான். பார்த்தா உண்மையிலே இதெல்லாமே பண்ணது நம்ம ஹீரோ தான். அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு என்ன இவ வந்து உண்மையிலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஆமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆளோட ஒய்ஃப் அங்கே வந்துட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியில் பார்த்தா கூட்டிகிட்டு வந்தது மிஸ்ட்ரஸ் போல். அங்கே அதை கேட்டுகிட்டே ஹீரோயின் என்ன இப்படி வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சண்டை போட்டுட்ருக்கீங்க விடுங்கன்னு சொன்னாலுமே அங்கே ஹீரோயினை பிடிச்ச அந்த லேடி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எப்படி வந்துட்டு ஒரு டாக்டராக இருந்துட்டு ஒரு மிஸ்ட்ரஸ்க்கு போய் சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளும் போது கீழே விழுக போயிடுறான். நம்ம ஹீரோ வேகமாக வந்து பிடிச்சி காப்பாற்றிடுறான். அப்போ அந்த லேடியை பிடிச்சி அங்கே திட்டிட்டு இருக்கான். இப்படி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அசிங்கம் பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களை நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா உங்களுக்கு என்ன ஆகும் தெரியலன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீ யார் இதில் தலையிறதுக்குன்னு கேட்கும்போது நான் வந்துட்டு ஷென்மா அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த பர்சனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவே போல் அங்கே சாரி சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு என்ன யாரை மீட் பண்ணி வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதுமே ஸ்பெஷலாக நான் உன்னை தான் பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகுது. அப்போ அவங்க சீப் அங்கே வர்றாரு. நம்ம ஹீரோயினுக்காக ஹானரபுளாக வந்துட்டு அங்கே ஒரு துணியெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோ தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கான் போல். ஸோ வந்துட்டு அதை கொடுக்குறதுக்காக தான் வந்திருக்கேன், நீ ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை காப்பாற்றிருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இதுக்கெல்லாம் அவசியம் இல்லையே அப்படின்றத சொல்கிறா. பட் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. பிறகு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் லைவ் ஸ்ட்ரீமிங்கை பார்க்குறா. பார்த்தா வந்துட்டு அந்த சிசி தான் வந்து போட்டிருக்கா. என்ன நீங்களும் அவங்களுமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இப்படி வந்துட்டு நியூஸ் எல்லாமே ரொம்ப வைரல் ஆகுதுன்னு சொன்னதும் அதை பற்றி நான் என்ன வந்து சொல்கிறது, பேசாமல் நீங்கள் அவர்கிட்டவே கேளுங்களேன், நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஸ்பீக்கரில் போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஸ்பீக்கரை ஆன் பண்ணி விட்டதுமே அப்போ அங்கே அவனை பார்த்தா அங்கே வந்துட்டு நான் இப்போ ரொம்ப ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன், என்னால் எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அவர் பிஸியாக இருக்க வசதி தான் பேச முடியல, நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அவர் பதில் சொல்வாருன்னு சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு இதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. பிறகு அவங்க அம்மா அங்கே கால் பண்ணிட்டு இப்படி நியூஸை பற்றி நானுமே பார்த்தேன், தப்பாக நீ வந்து ஏதாச்சும் முடிவு பண்ணிடாத, எதுனாலும் நீ அவன்கிட்ட வந்து பேசி எல்லாத்தையுமே சரி பண்ணுன்னு சொல்லிட்டு எங்கிட்டாச்சும் ஜியாங்க விட்டுருவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கவலையாக இருக்குது. பொண்ணை பற்றி அங்கே எதுவுமே வந்துட்டு கவலை இல்லை. அவளுக்கு அங்கே ரொம்பவே அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு ஃபீல் ஆயிடுச்சுக்கு. ஹீரோயின் இப்போ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பணும்னு நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக கிளம்பும்போது இப்போ முக்கியமான கேஸ் வந்துருச்சு, ப்ளீஸ் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே ஹீரோயின் என்னால் இன்றைக்கி மீட் பண்ண வர முடியாதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறா. அங்கே நம்ம ஹீரோ அவளுக்கு பிடிச்சமான சாப்பாடு அங்கே கேண்டிஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். பட் ஹீரோயினோட அந்த மெசேஜை பார்த்ததுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே கவலையாகி போயிடுது. சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வெயிட்டை கூப்பிட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் பேக் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வரும்போது அங்கே டெலிவரி பாய் வந்து மேடம் இதை உங்கள்கிட்ட வந்து டெலிவரி பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே ஏன்னா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் தான் கொடுத்து விட்ருக்காங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோயின் அதை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த மிட்டாயெல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருதுக்கு. ஏன்னா வந்துட்டு இதை கொடுத்தப்ப அந்த பிளேட்டில் வச்சு அவன் எனக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணியிருக்கான், பட் வந்து திரும்ப கொடுத்துருக்கானே அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரியலை. ஒருவேளை வந்துட்டு நம்மளை சமாதானப்படுத்துறதுக்காக பண்ணியிருக்கானான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்தாங்க அவனுக்கே அனுப்பி விட்டதுமே அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு யார் இதை வந்துட்டு அவளுக்கு அனுப்புனது, எனக்கு வந்துட்டு முதல் தெரிஞ்சாகணும், நான் இதை பண்ணலைன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து தெளிவாக விசாரிச்சுட்டு பாஸ் இதெல்லாமே ஷென் தான் பண்ணியிருக்காருன்னு சொன்னதும் அவனுக்கு செம கடுப்பாய் போயிடுது. ஹீரோயின் அங்கே வந்துட்டு நான் இப்படி வந்து அவனை பிரேக்கப் பண்ணிவிட்டேன், அவன் வந்து என்னை சீட் பண்ணிட்டான், இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு என்னை போர்ஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக அது நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. அதை கேட்டுட்டு இவங்க அப்பாவுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுவேணும்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவன் கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையுமே அவங்க ரிட்டர்ன் அனுப்பி விட்டதுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இவன் தண்ணியை போட்டுட்டு பயங்கரமாக அங்கே வந்து போதையில் இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட சிஸ்டர் நான் வந்துட்டு உனக்காக மேல் மாடலில் ஏற்பாடு பண்ணேன், அவங்க வந்துட்டு உனக்கு சேவ் பண்ணுவாங்கன்னு சொன்னதுமே ஹீரோயின் அதெல்லாம் வேணான்னு சொல்லிச்சேக்கா
பட் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லும்போது அங்கே பசங்க எல்லாருமே வந்துட்டு தண்ணியை ஊற்றி கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவங்க சிஸ்டர் பயந்து போயிட்டு நீயே வந்துட்டு பார்த்துக்கப்பா உன் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுறா. நம்ம ஹீரோ நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டதும் நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ என்ன மேல் மாடலாக இருக்கன்னு சொன்னதும் நல்லா பாரு நான் வந்துட்டு ஷென் அப்படின்றத சொல்கிறான். இந்த நீ தண்ணியை குடி அப்படின்றத சொல்லிட்டு அவன் கொடுத்துட்டு வந்துட்டு நீ எந்திரி நீ வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பணும் நீ வந்துட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்டாக என்னை ஏற்றுக்குவேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எதை பேச வந்ததுமே வேமா அவன் கிஸ் பண்ணிவிட்டு ப்ளீஸ் நீ வந்துட்டு இதுக்கு பதில் நல்லதாகவே சொல்லுன்னு சொன்னதும் நான் இப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்திருக்கேன் திரும்ப நான் வந்துட்டு எதிரையும் போய் மாட்டிக்க விரும்பலன்னு சொன்னதும் உனக்காக எத்தனை வருஷம் வேணாலும் நான் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் இப்போ வா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ ஹீரோயின் கீழே விழுக போகும்போது அவளை பிடிச்சவங்க காப்பாற்றிட்டு நான் சொன்ன விஷயத்தை பற்றி நீ யோசின்னு சொல்லும்போது அப்போ அவங்க பேரண்ட்ஸ் அங்கே வந்துடுறாங்க. நீ என்ன என்னவா டேட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஜஸ்ட் அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னதுமே அங்கே உள்ளே வந்துட்டு போனதோ அவங்க அப்பாக்கான ரொம்ப ஹாப்பி செக்கு எப்படியாச்சும் வந்துட்டு பொண்ணு நல்ல வாழ்க்கை வந்துட்டு அமைஞ்சா சரின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே ஜியாங் வந்துடுறான். நடந்த எல்லாத்துக்குமே நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் நீ அவன் பேச்செல்லாம் நம்பாதன்னு சொன்னதும் உன்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு எந்த விருப்பமே கிடையாது ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சு அவ்வளோதான் சொன்னதுமே நீ என்னை விட்டேன்னா கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு தான் அது வந்துட்டு கவலையாக இருக்க போகுது அப்படின்ற சொல்லிட்டு போனதும் ஹீரோயின் இவனை மாதிரி ஒரு பர்சனை போய் நான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிச்சேக்கா. பிறகு அங்கே அந்த சிசிட்ட போய் பயங்கரமாக அடித்து அங்கே டார்ச்சர் பண்ணுறான். என்ன தைரியம் தான் நீ போய் இந்த விஷயத்தில் அவட்ட சொல்லியிருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே இங்கே கெஞ்சிட்ருக்கா. நம்ம 2 பேருமே ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கோம்ல மேரேஜ் பண்ணலான்னு சொன்னதும் உன்னை லைக் பண்ணுறேன்னு சொன்னேன்னா ஜஸ்ட் நீ என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான் நான் ஜியாவை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு ஹீரோ ஹீரோயினுமே சேர்ந்து அங்கே வந்து ஹாப்பியாக அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மிட்டாய்ஸ்லாம் பார்த்ததுமே அப்படின்னா நீ தான் அனுப்பி வச்சேன்னு சொன்னதும் அங்கே அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. பிறகு இவனை பார்த்தா அங்கே ரொம்ப தண்ணியை போட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்பயுமே அந்த சிசி அங்கே வந்துட்டு பேசினதுமே ஆனால் அவள் கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் மட்டும் பண்ணுவானா அவளை மேரேஜ் மட்டும் பண்ண மாட்டானா அவங்க ஒர்க்கில் வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக போயிட்டே இருக்காங்க. பிறகு ஒரு பார்ட்டியில் நம்ம ஹீரோ நல்லா தண்ணியை போட்டுட்டு அங்கே வந்துட்டு மொத்தமே முடியாமல் இருக்கான். ஹீரோயின் என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ இப்படிலாம் போய் குடிச்சிட்டு வருவியா கால் பண்ணி கூட்டிகிட்டு வர லெவலுக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவனை அங்கே சரிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணதுமே நான் வந்துட்டு எவ்வளோ உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா நீ பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவளை அங்கே வந்துட்டு வேகமாக பிடிச்சிக்கிறான். நீ வந்துட்டு எனக்கு இன்னுமே பதிலே சொல்லலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கினதுமே அவன் ஹீரோயின் நைட்டு எவ்வளோ தூரத்துக்கு குடிச்சிட்டு வந்துட்டு நீ அட்டுலியம் பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் அவன் எங்கே சாரி கேட்குறான். ப்ளீஸ் எனக்காக நீ ஒரே ஒரு சான்ஸ் கொடுப்பியா நான் கண்டிப்பாக வந்துட்டு அவனை மாதிரிலாம் இருக்க மாட்டேன் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் ஹீரோயினுமே ஹாப்பிட்டு அங்கே ஓகே சொன்னதுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக இருது. நம்ம ஹீரோயின் நான் எப்படி உடனே ஓகே சொன்னேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே வந்துட்டு எதுவும் புரிய மாட்டுது. பிறகு அங்கே நம்ம ஹீரோவோட சிஸ்டர் அவளுக்காக ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கா. இது எல்லாமே என் பிரதர் தான் உனக்காக கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே கால் பண்ணி அங்கே வந்துட்டு அந்த விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. அப்போ அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது அவங்க அப்பா வந்துட்டு எப்படியாச்சும் இவன்ட்டு வந்து காசு வாங்கலான்னு சேர்த்து ஐடியா பண்ணிவிட்டு அங்கே வந்து பேசுகிறாரு. ஆனால் வந்துட்டு ஹீரோயின் அதுக்கு ஒத்துக்க மாட்டான். அவகிட்ட ஸ்ட்ரைட்டாகவே கேட்டாரு என்ன வந்து நடந்துட்டுருக்கு நீ என்ன ஹெல்ப் பண்ணுவியா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அவன்கிட்ட பண்ண வேலையை இவன்ட்டையும் பண்ணலான்னு நினைக்காதீங்க நான் வந்துட்டு அவனை லவ் தான் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு காசு வந்து வாங்கி கொடுக்குற ஏடிஎம் மிஷின்லாம் அவன் கிடையாது நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே அந்த ஆளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. ஹீரோவுக்கிட்ட நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்காக போகிறேன் இப்போதைக்கு உன்னை வந்து என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இன்ஃபார்ம் பண்ணுறான். அப்போ அங்கே அதே மாதிரி வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவனுமே போனதுமே ஹீரோயின் அவளோட ஒர்க்கில் வந்து பிஸியாக இருந்துட்டு இருந்தா அங்கே வந்துட்டு திடீர்னு வந்தால் எர்த்துக்குவேக்கெலாம் வந்துடுது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோ கால் பண்ணிவிட்டு அங்கே எப்படி வந்துட்டு நடந்துட்டுருக்கு பூகமெல்லாம் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன் நீ என்ன நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ இப்படி வந்துட்டு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு உட முடியாமல் போயிட்டாங்க நம்ம உடனே போய் காப்பாற்றணுமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இப்போ என்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு போனதுமே நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிறதுக்கு போங்கன்னு அவன் சொல்கிறான். அங்கே வந்துட்டு எல்லாருமே ஹீரோயின் ரொம்பவே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அங்கே காப்பாற்றிச்சேக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே அங்கே கிளம்பி வந்ததுமே அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்றத சேர்த்து அவன் கேட்குறான். போய் நான் எப்படி தனியாக விட முடியும் நான் வந்துட்டு உனக்காக தான் வந்துட்டு வந்த இவ்வளோ தூரத்துக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்டடுன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அவங்க டைரக்டர்கிட்ட அங்கே சாரி கேட்குறா. நான் வந்துட்டு கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு நீ தூங்காமல் வந்தேன்னா ரொம்ப உட முடியாமல் போயிடும் அப்புறம் எப்படி வந்துட்டு நீ ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோவுமே அவங்க ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு அங்கே வந்துட்டு ஒர்க்கில் வந்துட்டு இறங்கிடுறான். அப்போ அவனுக்குமே அடிபட்டுருக்கு. ப்ளீஸ் எனக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுன்னு சொன்னதும் ஹீரோயினுமே அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கா. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து இன்ஜெக்ஷன்லாம் ரொம்ப பயம் போல் அங்கே வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டதுமே அவன் ரொம்பவே அங்கே பயந்து போயிடுறான்.
இந்த ஜியாங்க பார்த்தா ஹீரோயினை கரெக்ட் பண்ணுறதுக்காக அவனுமே அங்கே வந்துட்டு இன்டர்வியூலாம் கொடுத்துட்ருக்கான். அந்த சிசியுமே வந்துட்டு அங்கே ஆளுங்களை கூட்டிகிட்டு இன்டர்வியூ கொடுத்ததுமே, இங்கே என்ன ஷோ பண்ண வந்திருக்கியா, ஆளுங்க அவங்கவுங்க வந்துட்டு செத்து போய் கிடந்தாங்கன்னா உதவி பண்ணாமல் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ அவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே அங்கே வாக்குவாதம் ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்துல திரும்பவுமே அங்கே வந்துட்டு பூகம்பம் ஸ்டார்ட் ஆனதுமே வேமா 2 பேருமே அங்கே காப்பாற்றுறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்காங்க. அந்த சிசி அங்கே வந்துட்டு அவன்கிட்ட அங்கே பேச ட்ரை பண்ணாலுமே அவன் கண்டுக்கவே மாட்டான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்து எந்திரிச்சதுமே, ஹீரோ நீ இதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது, எப்பயுமே நீ நல்லா இருக்கணும், நான் வந்துட்டு உனக்காக எப்பயுமே வந்துட்டு பக்கபலமாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவளை அவங்க வந்துட்டு ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவள் தேங்க்யூ சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளை போய் இங்கே கிஸ் பண்ணிட்டுருக்கான். பிறகு வீட்டுக்கு கொண்டு வந்து விடும்போது என்ன ஒன்று மறந்துட்டு போயிட்டுருக்கேன்னு சொன்னதோ அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவனை கிஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அவங்க அப்பா வந்துட்டு திரும்ப அங்கே பேச ட்ரை பண்ணதுமே சொன்னால் உங்களுக்கு என்ன புரியாதா, எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் பயங்கரமாக அங்கே திட்டிட்டு போயிடுறா. பிறகு அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் அந்த சிசி நான் இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், டெஸ்ட் எடுக்க வந்திருக்கேன்னு சொன்னதும் டெஸ்ட் எல்லாமே பார்த்தாச்சுன்னா கிளம்பி போகிற வேலையை பாரு, தேவையில்லாமல் இதுக்காக பேசுகிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. இவளுக்கு என்ன வந்துட்டு எதுவுமே வந்துட்டு கஷ்டமாகவே தோணலையா, எதையுமே பெருசாகவே எடுத்துக்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அவங்க வந்து ரிப்போர்ட்டை கையில் கொடுத்துட்டு நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு கிழிச்சு போட்டுட்டு இந்த பேபியை வந்துட்டு அபார்ஷன் பண்ணு, நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் எல்லாம் பண்ண மாட்டேன், உன்னை போய் நான் வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கேன், நீ வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு லேடின்னு சொல்லிட்டு போட்டு அடித்து அவமானப்படுத்திட்டு போகிறான். ஹீரோயின் எங்கள் அப்பா வந்துட்டு பேசும்போது உங்ககிட்ட காசு ஏதாச்சும் கேட்டாருன்னா நீ தயவு செஞ்சு எதுவும் கொடுக்க வேணாம், நம்மளோட லவ்னால் நீ எதுலையும் போய் மாட்டிக்கிறதுல நான் விரும்ப மாட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவனுமே வந்துட்டு நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஜியாங் பார்த்தா வெளியே வந்து நின்றுட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டதுமே அவங்க பேரண்ட்ஸ் போய் எதுக்காக இப்போ நீ வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க, மரியாதை இங்கேருந்து கிளம்புன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு கோவிக்காதீங்க, நான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்மே பண்ணுறேன், நான் வந்துட்டு உங்கள் பொண்ணை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், மேரேஜ் பண்ணணும்னு சொன்னதும் உன்ன மாதிரி ஆள் யாருக்கு தேவை, நீ என் பொண்ணை சீட் பண்ணியிருக்க, அதுக்கு மேலே ஷென் வந்துட்டு உன்னை விட 10 மடங்கு பெரிய பணக்காரன், அவன் வந்துட்டு என் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன கவலை இருக்குது, உன்னோட இந்த சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நான் என்ன பண்ண போகிறேன், அவனுக்கு 200 மில்லியன் கொடுப்பான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு நீ என்ன காசு கொடுக்க போறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனை வெறுப்பேற்றுறதுக்காக பேசிகிட்டு இருக்காரு, நீ ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே அந்த ஜியாங் வேமாங்க உள்ளே ஓடி வந்துட்டு அங்கே வந்து சாரி எல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட மேரேஜுக்காக ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் நான் உன்னை லவ்வே பண்ணலை, மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அவனை அங்கே ரிஜெக்ட் பண்ணி அவமானப்படுத்தி அனுப்பி விட்றா. ஏன் அன்றைக்கி ஹீரோ கொடுத்தா அந்த நெக்லஸை காணமேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அவங்க அப்பா தான் வந்து எடுத்து விற்றுருக்காரு போல். அதை பார்த்துட்டு அவள் கோவமாயிட்டு நீங்கள் எதுக்காக இப்படி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அது அவர் எனக்கு கொடுத்தது, இன்றைக்கி பார்ட்டிக்கு அவர் என்ன கூப்பிட்ருக்காரு, நான் எப்படி வந்து அதை போடாமல் போக முடியும்னு சொன்னதும் என்னோட பொண்ணு தானே, அப்போ உனக்கு வந்துட்டு சொந்தமான எல்லாம் எனக்கு தானே சொந்தம், மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவர் இன்னுமே அதிகமாக கொடுப்பாரு, ஓவராக வந்துட்டு பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணதுமே அவங்க அம்மாவுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு சாரி கேட்குறாங்க. தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோமா அப்பாவோட நிலைமைன்னு சொல்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் பார்ட்டிக்கு வந்துட்டு போக முடியல இன்னைக்குன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் நடந்து எல்லாத்தையுமே சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு போயிட்டு நீ எதுக்காக கவலைப்பட்டுருக்கன்னு எனக்கு என்ன தெரியாதா, நீ ஏன் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டுருக்க, நீ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளத்தில் இருந்தேன்னா அந்த ப்ராப்ளம் எனக்குமே தான், நான் வந்துட்டு எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு அவன் வந்துட்டு பேசுகிறதுக்காக வர சொல்லியிருக்கான். நீங்கள் 200 மில்லியன் உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கான கான்ட்ராக்ட் தான் இது, பட் அந்த கம்பெனியோட பேர் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பேரில் மாற்ற சொல்கிறான். அப்படின்னா தான் உங்கள் கம்பெனியில் நான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன், சும்மா உங்கள் பேரில் கொடுக்குறதுக்கு நான் என்ன வந்துட்டு முட்டாளா அப்படின்றத சொல்கிறான். பேர் என்னமோ அவ்வளோடதில் இருக்கும், ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க, லாபம் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான், இது வந்துட்டு பண்ணணுன்னா ஓகே சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுங்க, இல்லைனா நீங்களே வந்துட்டு உங்கள் கடன் எல்லாத்தையும் அடைச்சிக்கோங்கன்னு சொன்னதும் அந்த ஆளுக்குமே வேறு வழி இல்லாமல் அங்கே சைன் பண்ணி கொடுத்துடுறாரு. நம்ம ஹீரோயினுக்குமே அவன் இந்த நெக்லஸையுமே திரும்ப வந்துட்டு வித்தளத்தில் அவன் வாங்கிடுறான். ஹீரோயின்ட்டு அதை கொடுத்து இதுக்காக தானே நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதும் அவள் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறான். ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. அவன் வந்துட்டு நீ எதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அந்த செயினெல்லாம் போட்டு விட்டுட்டு நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறப்பலேருந்தே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு தெரியுமான்னு சொன்னதுமே ஹீரோயின் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறா. இன்னும் சொல்லிட்டுருக்கா அத்தனை வருஷமாக அவன் லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் ஆமாம் நீ வந்துட்டு அப்போ அங்கே ஜியாங்க ஓகே சொன்னதுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் அவனை மாதிரி ஒரு செல்ஃபீஸை விட்டு நீ இப்போ வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்றத அவன் சொல்கிறான். இவருமே அப்படியே ஹாப்பியாக அங்கே வந்து மூணை பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்காங்க. பட் இந்த சிசி அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு
ஆகிட்டு இவனை மாதிரி ஆள் கூட இதுக்கப்புறம் சேர்ந்து இருக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு அவன் எப்போ பார்த்தாலுமே குடிச்சுப்புட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நீ ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு சப்ஸ்டியூட் தான் அப்படின்ற சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறான். உன் கூட சேர்ந்து இதுக்கப்புறம் நான் இருக்க விரும்பலன்னு சொன்னதுமே ஏன் கூட நீ எதுக்காக இருக்கணும், நீ வந்துட்டு வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பாரு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட வெட்டிங் கார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவன் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறான். என் லைஃப்பில் நான் பண்ண தப்புனால என் வாழ்க்கையே போச்சேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்படி ஆஃப்டர் 9 months காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கான் ஹீரோ. குழந்தை பிறந்த பிறகு எப்படிலாம் வளர்க்கணும்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ். உங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ண போனால் ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது, நீங்கள் வேணால் இதில் ஸ்டே பண்ணிக்கோங்க, இல்லைனா கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேருமே சரின்னு சொல்லிட்டாங்க, ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ நான் சோபாவில் போய் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு அங்கே ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குது. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நீ பேசாமல் வந்துட்டு என் கூட பெட்டர் ஷேர் பண்ணிக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னோட உயிரவே காப்பாற்றிருக்கேன், இதில் என்ன இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க தூங்க ஆரம்பிச்சிடுறான். அங்கே பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சதுமே அவன் குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கான். ஐயோ லேட் ஆயிடுச்சு, நான் இப்போ குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக போகும்போது அப்போ அங்கே அந்த ஜியாங் தான் கால் பண்ணுறான். நம்ம ஹீரோயினோட ஃபோனை எடுத்துகிட்டு வேகமாக அவன் பேசினதுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்கா அவள் ஃபோன் எடுத்துன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதும் நம்ம ஹீரோயின் வந்ததுமே ஃபோனை கொடுக்குறான். அப்போ ஹீரோயின் நேற்று எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சு, ஆனால் அதை பற்றி உனக்கு கவலையே கிடையாது, நீ இப்போ இதை பற்றி கொஸ்டின் கேட்குறியா, நான் உன்கிட்ட பேசுறதுக்கு இப்போ எனக்கு டைம் கிடையாது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு சர்ஜரி பண்ண போகணுன்னு சொன்னதும் இவன் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே கிளம்ப போனதுமே பாஸ் இப்போ மீட்டிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், போனால் நம்மளுக்கு ரொம்ப லாஸ் ஆயிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயின்மே அங்கே சர்ஜரி பண்ணுறதுக்காக கிளம்பும்போது அங்கே டைரக்டர் நம்ம ஹீரோட்ட அங்கே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அங்கே கூட ஒர்க் பண்ணுற அந்த லேடிக்கு அங்கே ரொம்பவே ஹீரோயினை பார்த்துட்டு கோவமாயிட்டுருக்கு. இவளை எல்லாம் தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க. மொத்தமாக இந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே வராமல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அங்கே மெடிசனில் தப்பான எதையோ கலந்து விட்டுட்டு போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் வரும்போது அவன் மேலே போய் இடித்ததுமே அப்போ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் எதுக்காக இவ்வளோ பயந்து போயிருக்குன்னு சொன்னதும் அவள் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. பிற சர்ஜரியுமே ரொம்ப சூப்பராக பண்ணி முடிச்சிடுறாங்க. அவங்க ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இந்த ஜியாங்கை பார்த்தாங்க ரொம்ப கோவப்பட்டு எல்லா பொருளையுமே தூக்கி போட்டு அங்கே எரிஞ்சிட்டு அங்கே ஹீரோயின் மேலே இருக்க கோவத்தை எல்லாத்தையுமே அங்கே காமிச்சிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அவனுக்கு கால் பண்ணிட்டு அங்கே பேசினதுமே நீ அவன் கூட சேர்ந்து உனக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதும் ஹீரோயின் எனக்கு அப்போ ஆக்சிடென்ட் ஆனதை பற்றி உனக்கு எந்த கவலையும் இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணி வச்சா. நம்ம ஹீரோயின் அவன் பண்ணிட்டு இருக்க ஹெல்ப் எல்லாத்துக்குமே அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறான். நான் ப்ரொபோசர் வேனை உன்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறேன் வான்னு சொன்னதும் அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அந்த ப்ரொபோசரை போய் மீட் பண்ணிட்டு இருந்தான். அங்கே ஜியாங் இவன் கூட உனக்கு என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு அங்கே அவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். அவனை அடிக்க போகிறப்ப ஹீரோ கையை பிடிச்சிடுறான். பட் அடித்த மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிவிட்டு அங்கே ட்ராமா பண்ணதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு நீ இதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவனை திட்டி விட்டுட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதும் அவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிருது. நம்ம ஹீரோ அங்கே போயிட்டு இருக்கும்போது நீ எதுக்காக இவனவே பற்றி எப்பயுமே யோசிச்சுட்டு இருக்க, நீ உன்னோட லைஃப்பில் இவனை பற்றி யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்றத சொல்கிறான். இனிமேல் நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகும்போது அங்கே போனால் ஆல்ரெடி இவன் தான் உட்காந்துட்ருக்கான். அப்போ அவங்க பேரண்ட்ஸ் நீங்கள் பேசி சமாதானமாகுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் உன்ன மாதிரி ஆள்கிட்ட எனக்கு பேசுகிறதுக்கே விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கோமாயிட்டு போனதும் இவங்களுக்கு ரொம்ப அங்கே கவலையாயிருது. இவனை பார்த்து அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கே கவலையாயிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே ஒரு ரவுடி மேலே போய் இடிச்சிடுறான். அப்போ என்ன சாரி கூட கேட்காம போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அந்தால் கோவப்பட்டதும் நான் தப்பே பண்ணலைன்றப்ப நான் ஏன் சாரி கேட்கணும்னு சொல்கிறப்ப அங்கே போட்டு மிதின்னு மிதிச்சு விட்றாங்க. அடிப்பட்டு போய் கீழே கிடக்குறான். அப்போ அங்கே அந்த சிசி அதெல்லாமே பார்த்துட்டு கவலையாயிட்டு வேமா அவனை அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. என்னாச்சு எந்திரிங்க, ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, அவ்வளோ நினச்சி உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாதீங்கன்னு சொன்னதும் அங்கே முகத்தை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் மாதிரி அவனுக்கு தோணுது. ப்ளீஸ் என் கூட சேர்ந்து நீ ஒன்றா இருந்தாகணும்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு அவங்க கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா இவ தான் பக்கத்தில் இருக்கா. அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு உனக்கு நான் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே எடுக்க முடியாது, ஜஸ்ட் இது எப்படியோ தெரியாமல் தான் நடந்து போச்சு, இதை பற்றி நீ அவகிட்ட பேசணும்னு சொன்னேன்னு வச்சுக்கோமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அதை பார்த்துட்டு அவன் நான் உங்களை எவ்வளோ லைக் பண்ணிட்டுருக்கேன், உங்களுக்கு என்ன புரியலையான்னு சொன்னது உன்கிட்ட நான் எதுவும் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே கால் பண்ணி உன்கிட்ட சாரி கேட்குறேன் நான் நேற்று நடந்துக்கிட்டதுக்கு, ப்ளீஸ் நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே நான் உன்னை மீட் பண்ண வரேன்னு சொல்கிறா. ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி பயங்கரமாக அங்கே ஆக்டிங்கை போட்டுட்ருக்கான். அவள் சூப்பராமே கொடுத்ததை ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோக்கு அங்கே சென்ட் பண்ணி விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்ருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துடுறாங்க. நீ பண்ண ஆப்ரேஷனால் எங்கள் வீட்டில் அந்த மெம்பர் இறந்து போயிட்டாங்க, உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்ற செட்டு கோவப்பட்டதுமே அப்போ அங்கே போலீஸ் எல்லாமே வர வச்சு அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி
அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட இது எப்படி நடந்துச்சு, பெரிய மிஸ்டேக் ஆயிடுச்சு, என்ன விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆப்ரேஷன் எல்லாமே கரெக்டாக தான் நடந்திருக்கு. அப்படி எப்படி வந்துட்டு இது தப்பாச்சுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை. நம்ம ஹீரோயின் இப்போ நடந்த எல்லாத்தையுமே அங்கே ஜியாங்கிட்ட சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் கால் பண்ணி பாஸ் இப்படி வந்து நீங்கள் இருந்த ஒன்றா ஃபோட்டோ ரிலீஸ் ஆகிருக்கு திரும்பவுமேன்னு சொன்னதும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஜியா மட்டும் அதை பார்க்கக்கூடாதுன்னு அவன் சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அந்த டைரக்டர் நம்ம இப்போ என்ன பண்ணுறது சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பேசுகிறாரு. நம்ம ஹீரோட்டையுமே இந்த விஷயத்தை பற்றி அவர் இன்ஃபார்ம் பண்ணதும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே நான் வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்ட்டு தான் சொல்கிறான். பிறகு அங்கே வந்துட்டு அங்கே ஃபுட்டேஜ் எல்லாமே திரும்ப திரும்ப அங்கே செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க சிஸ்டரையுமே அனுப்பி விட்றான். அங்கே ஃபைனலாக பார்த்தா ஃபுட்டேஜில் வந்துட்டு அவள் போய் அங்கே மெடிசனை வந்துட்டு மாற்றினது எல்லாமே அங்கே வந்துட்டு தெரிஞ்சு போயிடுது. ஸோ வந்துட்டு இவ தான் இந்த வேலை பண்ணியிருக்கா அப்படின்ற சொல்லிட்டு நீங்கள் போலீஸில் இதை வந்து கொடுத்துருங்கன்னு சொன்னதுமே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, லைவ் ஸ்ட்ரீம் போட்டு அவளை அசிங்கப்படுத்திடலான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோவோட சிஸ்டருமே சொல்கிறா. ஸோ வந்துட்டு இங்கே நம்ம சிசி வந்துட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக வந்ததும் நான் வந்து உன்கிட்ட சொல்லிவிட்டு என்னை பார்க்க வராதான்னு சொல்லிட்டு அங்கே கோமாயிட்டு போகிறான். இவளை பார்த்தா அங்கே போலீஸுமே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகிறாங்க. பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு வாய் வேறு அதிகமாக பேசிகிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே அங்கே வந்துட்டு சாரி கேட்குறாங்க. ப்ரொஃபஸர் வேன் வந்துட்டு உங்களுக்காக பேசியிருக்காங்க, அவங்க வந்துட்டு உங்களோட ஸ்டூடெண்ட்டாகவுமே ஏற்றுக்கிட்டாங்களே, நீங்கள் ரொம்பவே வந்துட்டு நல்லவங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ஹீரோட்ட கால் பண்ணி இதெல்லாமே நீ தானே எனக்காக பண்ணியிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே தேங்க்யூ கேட்டுட்ருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவனுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்காக என்ன வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே அவளுக்கு ஹாப்பிட்டுருக்கு. பிறகு அந்த சிசி நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி இங்கே கூப்பிட்டதுமே என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டதும் நானும் அவனுமே நேற்று நைட்டை வந்து ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணோம், அவர் வந்து என்ன தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காரு, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஃபோட்டோ பாருன்னு சொல்லிட்டு அங்கே காமிக்கும் போது நம்ம ஹீரோயின் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல, பேசாமல் எந்திரிச்சு போனதுமே என்ன வந்துட்டு இன்னும் உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொன்னதுமே கார்பேஜ் எதையுமே நான் திரும்ப ரிட்டன் வச்சுக்க மாட்டேன், நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கேருந்து போகிறா. அங்கே வந்துட்டு அவன் கூட சேர்ந்து இருந்தீங்க அவங்களெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அந்த ஜியாங் தான் கால் பண்ணுறான், இப்போதைக்கு என்கிட்ட வந்து பேச நான் வந்துட்டு விரும்பலை வையின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வர்றான். நீ வந்துட்டு லைஃப்பில் வந்து எதை பற்றியுமே யோசிச்சுட்டு எப்பயுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஓகேவா அப்படின்ற சொல்லிட்டு நீ வந்துட்டு ஏன் உனக்காக ஒரு புது ஃபைவ் ஃப்ரெண்டை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. ஏன்னா இவனை பற்றி யோசிக்கிறானான்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பையனை பற்றி தான் சொல்கிறேன்னு சொன்னதுமே சரி ஓகே அப்படின்றத சொல்கிறாங்க, நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்துட்டு இப்படி ஜியாங் வந்து வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணதுமே நான் இப்போ வரேன்னு சொல்லும்போது வா நானே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அப்போ அங்கே பார்த்தாங்க அந்த ஜியாங் தான் வந்து நின்றுச்சிருக்கான். நீ வந்துட்டு இப்போ என்ன ஷென்னோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கியா, எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் என்னை பற்றி ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறதுக்கு நீ யார், உன்னை நான் ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் சிசி வந்து என்னை வந்து மீட் பண்ணி நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்து எல்லா லட்சணத்தையுமே காமிச்சு வந்துட்டு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டா, ஒன்றை மாதிரி வந்துட்டு ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு பர்சனை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போனதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அவன் நம்ம ஹீரோட்ட கால் பண்ணிவிட்டு நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி அவள் எனக்கு தான் சொந்தம் அப்படின்றத செட் அவங்க பேசிகிட்டு இருக்கான். அது எதுக்காக எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்க, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டே நீ பேச வேண்டியதானே, சரி பார்த்துக்கலாம் அப்படின்றத சொன்னதும் இவனுக்கு அங்கே ரொம்பவே கோவமாகி போயிடுது. ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்ம ஹீரோயின் திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அங்கே ஆல்ரெடி இந்த ஜியாங் உட்காந்துட்ருக்கான். அங்கே அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா, என்னடா பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் எல்லாத்தையும் பேசி சார்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் போகிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்டு அவன் புக்கெல்லாம் கொடுத்ததுமே என்ன வந்துட்டு புதுசாக இங்கெல்லாம் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அங்கே அவன் வந்துட்டு சாரி கேட்குறான், நான் வந்துட்டு மீட்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருந்த வசம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவன் லைவில் வந்துட்டு வச்சுட்டே கால் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சா நான் ஃபோன் எடுத்துருக்க மாட்டேன்னு சொன்னதும் நீ பொய்யெல்லாம் பேச தேவை கிடையாது, நீ வந்துட்டு கண்டிப்பாக எடுத்திருப்ப, ஏன்னா அவன் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு இப்படிலாம் பேசாத, நான் உன்னை வந்து டேட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன், எனக்கு அவளுக்கு நடுவில் எதுவுமே கிடையாது, நான் உன்னை தான் ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன்ல, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்ற செட்டு அங்கே கேட்கும்போது அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கடுப்பாயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் என்ன வந்துட்டு பேச முடியும், அங்கே வந்துட்டு சரி ஓகே பழசெல்லாம் மறந்தலான்னு சொன்னதும் அவளுமே இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கா மனசுல, ஷேன் உன்னால் என்னை என்றைக்குமே ஜெயிக்க முடியாது, அவன் என்ன தான் ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவன் இங்கே கிளம்பும் போது அவங்க அப்பா நம்ம கம்பெனி வந்து பேங்க்ராப்ட் லெவலுக்கு ஆயிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணால் தெரியும்னு சொல்லிட்டு அங்கே வந்து கடன் கேட்குறாரு. பட் அவன் வந்துட்டு அந்த பேச்சுக்கு எந்த ஒரு பதிலுமே பேசாமல் இக்னோர் பண்ணிட்டு போனதுமே அங்கே உள்ளே வந்துட்டு இவர் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணதுமே ஹீரோயின் எதுக்குப்பா
நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற சட்டி கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே இங்கே வந்துட்டு அசிங்கமாயிடுச்சுக்கு. அப்போ அவங்க அம்மாவுமே நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்றத சொன்னதுமே கோவப்பட்டு அவங்க அம்மாவை போட்டு அடிச்சிடுறாரு. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க? காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நீங்கள் இருக்க ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கீங்க. அவன் முன்னாடி வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு மண்டி போட்ட லெவலுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவன் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாலுமே ஒன்றும் வந்துட்டு உடனே ஹெல்ப்பெல்லாம் பண்ண மாட்டான். பண்ணுறதா இருந்தால் எப்பயோ பண்ணியிருக்க மாட்டானான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இப்படியே சண்டை வந்துடுது. அப்போ அந்தாலும் கோவமாயிட்டு போகும்போது அவங்க அம்மா நான் நல்லா தான் இருக்கேன், நீ கோவப்படாத, அவரையும் குத்த சொல்லி வந்துட்டு தப்பு கிடையாது இல்லை, ஏன்னா வந்துட்டு அவர் ரொம்ப ப்ரெஷரில் இருக்கார், அதனால தான் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நீ கண்டிப்பாக வந்துட்டு அவனை மேரேஜ் பண்ணிக்கணுமா, அவன் கூட சேர்ந்துட்டு நாளைக்கு அந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்கான போகணுமா அப்படின்ற சொன்னதும் பிடிக்கவே இல்லைனாலும் ஹீரோயினும் சரின்னு சொல்கிறா. பிறகு அவன் கூட சேர்ந்து அங்கே வந்துட்டு போயிட்டு இருந்தா. அப்போ அந்த இடத்துக்கு அந்த சிசியுமே அங்கே வந்து விடுறா. நம்ம ஹீரோயினை பார்த்து நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்குறேன், லைவில் வந்து போன விஷயத்தால் உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிடுச்சுலன்னு சொன்னதும் இதை பற்றிலாம் நீ பேசணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு அவள் ட்ரிங்க்கெல்லாம் ஆஃபர் பண்ணதுமே வேணான்னு சொல்கிறா. உடனே அந்த ஜால்ரா ஒன்று கூட இருக்குது ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்ன நீ ஓவரா பண்ணிச்சேக்கா, அவள் எவ்வளோ பெரிய ஆளும் தெரியல, ஏதோ வந்துட்டு பாவமேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டேன் என்னன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோவோட சிஸ்டர் வந்துடா. என்னது பாவன் மன்னிப்பு கேட்டாளா, பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மூஞ்ச வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களாம் நல்லவங்களாயிருவீங்களான்னு சொல்லிட்டு அங்கே இப்படியே சண்டை வந்ததுமே உடனே அங்கே நம்ம ஜாங் இருக்கிறத பார்த்துட்டு இவ உடனே அங்கே வந்துட்டு சாரியெல்லாம் கேட்டுட்டு திரும்ப பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணதுமே அப்போ அவங்க வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. சாரி கேட்டதும் இதில் உன்னோட தப்புலாம் எதுவும் கிடையாதுன்னு அவன் சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு செம்ம கடுப்பாய் போயிடுது. வேமா அங்கேருந்து போனதுமே இவனுமே பின்னாடி போக பார்க்குறான். பட் அங்கே உடனே காலில் ரொம்ப பெயின் ஆகிற மாதிரி அவன் வந்துட்டு பெரிய ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. கிட்டவனுமே அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட நீ இதை பற்றிலாம் கவலைப்படாத, இந்த கேக் சாப்பிடு அப்படின்ற செட் அங்கே கொடுத்ததும் ஹீரோயின் அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத சொல்கிறா. சரி எனக்கு வந்துட்டு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, நான் வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறப்பா அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே அப்படின்றத சொன்னதும் இவ வேமா அங்கே வெளியே போயிட்டாங்க. நம்ம ஹீரோ தான் நின்றுட்டுருக்கான். பிரதர் உன்னோட வேலை எல்லாத்தையும் நான் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன், அவளை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நீ போய் வந்துட்டு பேசு அப்படின்றத சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவனுமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே உள்ளே போனதுமே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் சிஸ்டர் எங்கன்னு சொன்னதும் இல்லை அவளுக்கு வந்துட்டு முக்கியமான வேலை இருக்குது, நான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நேரம் உட்காரலாமா வர வரைக்கும்னு சொன்னதும் உட்காருங்களேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது அவங்க மிட்டாயெல்லாம் கொண்டு வந்ததுமே அந்த மிட்டாயெல்லாம் பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அதை எடுத்து சாப்பிட்றா. பட் அங்கே வந்துட்டு அந்த மிட்டாய் வந்துட்டு அன்னைக்கு இருந்த டேஸ்ட் மாதிரியே இருக்குது, ஒரு வேளை வந்துட்டு இந்த மிட்டாயை கொண்டு வந்தது அன்றைக்குமே இவன் தானான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் அவளுக்கு அங்கே ரொம்ப திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுது. அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்னாச்சு பாடி ஃபுல்லாமே அலர்ஜி ஆகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அந்த கேக் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அந்த கேக்கில் வந்து முந்திரி எல்லாமே சேர்த்துருக்காங்க. அதை பார்த்துட்டு இது வந்து உனக்கு வந்து அலர்ஜி ஆச்சு அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக்காக இருக்குது. நம்மளுக்கு அலர்ஜின்றது இவனுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு இந்த சிசியை பார்த்தா அங்கே கால் ரொம்ப பெயின் ஆகிற மாதிரி ரொம்ப ஓவர் அங்கே வந்துட்டு ட்ராமா பண்ணிச்சேக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அந்த ஈடியட்டுமே நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகவான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறான். நம்ம ஹீரோயின் அவனுக்கு அங்கே கால் பண்ணிகிட்டே இருக்கா. பட் இவள் ஃபோனை வந்து தொடர்ந்து கட் பண்ணி விட்டுட்டு அவன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனையுமே தூக்கி அந்த சோபாக் சைடில் வந்துட்டு போட்டு வச்சுடுறா. எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே உட்காந்துக்கிறா. வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவன் தூக்கிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் மேலேருந்து அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே டோட்டலாக மனசே உடஞ்சி போயிடுறா. என்னை விட உனக்கு அவள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ என்னத்தை போய் பார்த்துட்ருக்க இந்த டயத்தில், இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், உடம்பு வந்து ரொம்ப முடியாமல் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் வேகமாக அங்கே காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போகிறான். ஹாஸ்பிட்டல் டாக்டர் நல்ல வேளை நீங்கள் வேகமாக கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, இல்லைன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இப்போ அவங்க சேஃப்டியாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மா அங்கே வந்துட்டு ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறாங்க, என் பொண்ணை கரெக்டான டயத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கப்பான்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவனுமே ரொம்ப வந்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். சரி இப்போ எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது அங்கே அவங்க அம்மா நீ என்ன அவன்கிட்ட கால் பண்ணி பேசுனையாம்மா என்ன விஷயம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்கும்போது இங்கே பார்த்தா இவனை அங்கே நம்ம அந்த ஜிசிட்ட வந்துட்டு ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ஃபோன் வந்துட்டு இப்படி அங்கே கிடந்துச்சின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்ததுமே ஃபோனில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஏகப்பட்ட மிஸ் கால் இருக்குது. ஆனால் வந்து அவன் ஒரு டைம் கூட காலை திரும்ப அட்டன் பண்ணாமல் கண்டுக்காமல் வச்சிடுறான். அப்போ அங்கே வந்துட்டு அவங்க அம்மா அங்கே கால் பண்ணி என் பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணதும் சரி ஓகே நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதும் இவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வயிறறி ஆரம்பிச்சிருது. அங்கே நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு ஹீரோயினோட ரூம்லேருந்து வெளியே வரதை பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே இதை பற்றி நீ வந்து பேசணும்னு அவசியமே கிடையாது, நீ வந்துட்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை போய் பாரு அப்படின்ற டைம் பாட்டு அங்கே இக்னோர் பண்ணிட்டு போனதும் இவே ரொம்ப அங்கே வைத்தறிச்சல் ஆகிட்டு வேமா அங்கே உள்ளே போயிட்டுருக்கான்.
இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு உடம்பு முடியலன்னா ஃபஸ்ட்டு எனக்கு தானே கால் பண்ணி சொல்லியிருக்கணும். அவனுக்கு எதுக்கு போய் சொன்னேன்னு சொன்னதும், உனக்கு வந்துட்டு எங்கே என் கால் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு கூட வந்துட்டு டைம் இருக்க போகுது. நான் கால் பண்ணப்ப நீ ஒரு டைமாச்சும் அட்டெண்ட் பண்ணியான்னு சொன்னதுமே, என்னோட ஃபோன் வந்துட்டு நான் சைலண்ட்டில் போட்டிருந்தேன். முக்கியமான வேலையில் இருந்தேன்னு சொன்னதும், எனக்கு தெரியாது என்ன முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு, உன்னோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டை கவனிச்சுக்கிறது தானே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்படுறா. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு இன்னும் திமிராவே பேசிகிட்டு இருக்கான். தப்பு பண்ணியிருக்கோமேன்னு இல்லாமல், அப்போ அந்த சிசி அங்கே ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்டு இதில் அவரோட மிஸ்டேக் எதுவும் இல்லை, எனக்கு ரொம்ப முடியலன்னு தான் அவர் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு அப்படியே பரிதாபமாக அங்கே பேசி சாரியெல்லாம் கேட்டு இதுக்கப்புறம் நான் வந்துட்டு எந்த விஷயத்தில் தலையிடன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து வெளியே போயிட்டுருக்கா. ஆனால் வெளியே போயிட்டு அங்கே ரொம்ப அவளுக்கு ஹாப்பியாகிட்டுருக்கு. இப்போ அவளுக்கு புரிஞ்சிருக்கும்ல ஜியாங் வந்துட்டு என்னதான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. எனக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகும்போது அப்போ நம்ம ஹீரோவோட சிஸ்டர் கால் பண்ணி நம்ம 2 பேருமே நாளைக்கு ஒரு பிளேஸ்க்கு போகலாம், கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிடுறா. அப்போ அவங்க பிரதர்ட்டையுமே கால் பண்ணி பிரதர் நான் வந்துட்டு எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகே நான் வந்துட்டு அந்த இடத்துக்கு வரவும் உனக்கு ஏகப்பட்ட வந்து காசு கொடுக்குறேன்னு அவன் சொல்கிறான். பிறகு அவங்க சிஸ்டர் அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துச்சேக்கா விஷ் ட்ரீ இருக்குது தெரியுமா, அதில் போய் நம்ம வந்துட்டு நம்மளுக்கு நினச்சதெல்லாம் வேண்டி அதில் எழுதி வச்சோம்னா எல்லாமே நடக்கும், நம்ம போகலாமான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே நின்றுட்டுருக்கா. அவனை பார்த்துட்டு இவன் நீங்கள் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதுமே அங்கே போய் கேட்குறாங்க நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீ இப்படியே சும்மா வந்தேன் நானுமே வந்துட்டு இங்கே வேண்ட வேண்டியது இருந்துச்சுன்னு சொன்னதும் சரி ஓகே அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம வேண்டி எழுதி வைக்கலான்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ஜியாங் கூட இருக்க எல்லா பிரச்சனையுமே சார்ட் அவுட் ஆகி அவன் கூட சேர்ந்து நான் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எழுதி வந்துட்டு மேலே வந்து ஒட்ட போகிறா. பட் வந்துட்டு அதை மாட்ட முடியாமல் ஒப்பாட்டு அங்கே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து அதுவுமே அங்கே கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோ வந்துட்டு வேகமாக பிடிச்சி அங்கே காப்பாற்றி எழுறான். அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க சிஸ்டருக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் வந்துட்டு வர்றேன் இப்படி வந்து டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு போனதும் பிரதர் இன்னுமே நீ கடுமையாக உழைக்கணும், அவனோட பாய் ஃப்ரெண்டை வந்துட்டு நீ வந்துட்டு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக மாற்றினா தான் உண்டு அப்படின்ற சொன்னதும் கூடி சீக்கிரம் அது நடக்கும்னு அவங்க சொல்லிட்டுருக்காங்க. பிறகு அவளை பார்த்தா இங்கே பாரு திரும்ப வந்துட்டு உன் பாய் ஃப்ரெண்டோட லட்சணத்தை பற்றி அவன் வந்துட்டு நியூஸாக தான் அவனை பற்றி இந்த ஆக்ட்ரஸோட போயிட்டுருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அவனுக்கு நீ பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா நீ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஹேண்ட்ஸமான பர்சனை பார்த்து அவர் கூட அஃபேர் இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணு, அவனுக்குமே வந்துட்டு புரியல கஷ்டம் என்னான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்னால் அதை பண்ண முடியாதுன்னு சொல்கிறா. ஹீரோயின் இப்போ எங்கே இருக்க, நான் வந்துட்டு உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கூப்பிடும்போது இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது என்னால் இப்போதைக்கு பேச முடியாதுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. அவள் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு டைரக்டர் கால் பண்ணி ஒரு முக்கியமான கேஸ்மா நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வரணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ரொம்ப லேட் ஆகிடுச்சு இப்போவே கிளம்பி போகணுமான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கார் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பி போயிட்டுருக்கா. இதில் அங்கே நம்ம ஹீரோ கால் பண்ணதுமே நீ இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு சொல்கிறப்ப இப்படி வந்துட்டு போயிட்டுருக்கேன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்ருக்க, இப்போ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பனி வந்துட்டுருக்கு, ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த டயத்தில் போனால் ஆக்சிடென்ட் ஆகிரும் அப்படின்றத சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண சொல்கிறான். பட் கேட்காம வந்துட்டு காரை ஓட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து ஆக்சிடென்ட்மே ஆகிருது. ஆனால் ஹீரோ வந்துட்டு இப்படி ஏதாச்சும் நடந்துருமோ என்னமோன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் அங்கேருந்து காப்பாற்றி எழுறான். இப்போ வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்பவே வந்துட்டு சந்தேகம் தான். ஏன்னா ரொம்ப வந்துட்டு இருட்டாக இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது, கஷ்டமாக இருக்கும், நம்ம மார்னிங் போகலாம் இப்போதைக்கு நம்ம போய் எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான்.